வணக்கம். ஓம் சாந்தி. குணக்கடலான பரமாத்மா குண கர்ம ஞானத்தை, குண கர்ம விபாகம் என்ற ஞானத்தை மனித ஆத்மாக்களுக்கு கொடுத்து நம்மை இறைவனால் ஸ்தாபிக்கப்பட்ட யக்ஞத்தில் சமர்ப்பணமான வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுக்கிறார். இந்த வாழ்க்கை என்னும் வேள்வியில் கர்ம யோகியாக மாறி நாம் கர்மங்களை பற்றற்ற நிலையில் செய்யும் பொழுது நாமும் இறைவனுடைய வேள்வியில் பங்களிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறோம். பரமாத்மா ஞானத்தோடு கூட மனித ஆத்மாக்களின் தெய்வீக தன்மையை தட்டி எழுப்புவதற்காக குணங்களின் ஞானத்தையும் கூடவே தருகிறார். இப்போது பரமாத்மா அர்ஜுனனுக்கு கர்ம யோகத்தின் ஆழமான பல விஷயங்களை கூறிக்கொண்டே அடுத்ததாக இன்னும் சில விஷயங்களை புதியதாக கூறத் தொடங்குகிறார். ஆத்மா பரமாத்மா வேறு வேறு என்று நாம் பார்த்தோம். ஆனால் ஆன்மாவானது புண்ணிய ஆத்மாவாகவும் பாப ஆத்மா, மகான் ஆத்மா, தேவ ஆத்மாவாக அது கர்மங்களின் ஆதாரத்தில் மாறுகிறது. ஆனால் மனித ஆத்மாக்கள் பரமாத்மாவாக ஆவதில்லை. பரமாத்மா என்பது ஒரு டிகிரியும் இல்லை, ஒரு போஸ்டும் இல்லை. ஏற்கனவே நாம் பார்த்தாற்போல் பரமாத்மாவின் மகிமை அளவற்றது. இந்த அளவற்ற மகிமையுள்ள பரமாத்மா தானே வந்து கூறுகிறார், நாம் கர்மங்களை, நம் வாழ்க்கையை அவருக்கு எப்படி அர்ப்பணிப்பது என்று. இன்னும் கூறுகிறார், மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாத்யாத்ம சேதசா, மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாத்யாத்ம சேதசா, நிராஷீர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரஹ, நிராஷீர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரஹ. அடுத்ததா என்ன சொல்றார் அப்படின்னாக்க, அர்ஜுனனே அத்தியாத்ம சேதசா, இப்ப நான் ஆத்மா அப்படின்னு உணர்ந்தாச்சு, ஆன்மீக உணர்வுடன் மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாத்வ, அதாவது ஆன்மா அத்தியாத்ம சேதசாவுடன் ஆன்மீக சிந்தனையோடு ஆன்ம உணர்வோடு மயி சர்வாணி கர்மாணி அனைத்து கர்மங்களையும் நீ என்னிடமே ஒப்படைத்து விடு. நிராஷீர் நிர்மமோ பூத்வா, எப்படி ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றார். நிராஷீர் எந்த விதமான ஆசைகளும் இல்லாமல், நிர்மமோ அந்த மமகாரம் ஓனர்ஷிப் அது இல்லாமல், யுத்யஸ்வ விகத ஜ்வரஹா மனதில் உள்ள தாபத்தை நீக்கி நீ யுத்தம் செய்வதற்கு தயாராக ஆகு. நிராஷீர் நிர்மமோ பூத்வா, அப்போ ஆசைகளையும் விட்டு, எதிர்பார்ப்புகள்னு அர்த்தம் இங்க, அதையும் விட்டுட்டு மமகாரத்தை விட்டுட்டு நீ மனதுல இருக்கிற தாபம், அதாவது அந்த ஒரு துயரத்தோடு தான் அர்ஜுனன் உட்கார்ந்திருக்கான் இறைவன் முன்னாடி. அந்த விகத ஜ்வரஹா அந்த மனநிலையில இருக்கிற ஒரு தாபம் இருக்கே, அதை விட்டுட்டு நீ யுத்தத்திற்கு தயாராகு. அப்போ இங்க அர்ஜுனன் யாரை ரெப்ரசன்ட் பண்றான்? எப்படிப்பட்ட மக்களை நாம் அர்ஜுனன்னு சொல்லலாம்? இப்ப நம்ம பார்த்தாக்க அர்ஜுனன் அப்படின்னாலே நம்ம மனதுல வரக்கூடிய ஒரு இமேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு அவர் ரொம்ப இறைவனுடைய தோழன், மிகச்சிறந்த போர் வீரனாக இருந்தாலும் அர்ஜுனனுக்கு ஒரு கவலை ரொம்ப அதிகமாயிடுத்து, மோக வசப்பட்டவனாக காட்டப்பட்டிருக்கு, மனக்கலக்கம், டியூயாலிட்டி மனதுல வந்துடுது, ஒரு புத்தியோடைய தடுமாற்றம், இது எல்லாம் சேர்ந்து இறைவனுக்கும் தன்னை அர்ப்பணித்து விட்டு ஆனாலும் கலங்கிய அர்ஜுனன். இப்படி அர்ஜுனனுடைய பல ரூபங்கள், பல கேள்விகளையும் அர்ஜுனன் மனித குலத்தின் தரப்பில் மனித சமுதாயத்திற்கு என்ன வேண்டுமோ அப்படிப்பட்ட கேள்விகளையும் அர்ஜுனன் இறைவன் முன் வைக்கிறான். அப்படிப்பட்ட அர்ஜுனன் ஆன்ம விவேகத்தோடு கர்மங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு இறைவன் இங்க அவனுக்கு வலியுறுத்துறார். நீ சமர்ப்பணம் ஆகணும், உன்னுடைய அனைத்து கர்மங்களையும் என் ஒருவனுக்கே நீ அர்ப்பணம் செய். அப்ப சமர்ப்பண பாவத்தோட யஜ்யத்திற்காக இறைவன் ஸ்தாபித்த இந்த வேள்விக்காக நீ கர்மங்கள் செய்யும் பொழுது உன்னுடைய அனைத்து கர்மங்களும் எனக்கே
அப்போ இங்க யுத்யஸ்வ இவ்வளவு நேரம் எதுவுமே இந்த கர்ம யோகத்துல யுத்தம் யுத்தம் செய்யறத பத்தி இறைவன் சொல்லல. இப்ப திடீர்னு யுத்யஸ்வ நீ போர் செய். இப்ப ஞானமானது முழு மனித சமுதாயத்துக்கும் கொடுக்கப்படுறது. ஆனா இங்க வந்து இறைவன் சொல்றார் நீ யுத்தம் செய். இது என்ன இம்சையா? முழு மனித குலத்திற்குமே இத அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு ஞானம் இது. அப்போ என்ன யுத்யஸ்வ அப்படின்னாக்க, உள் மனதோடைய போராட்டம் இருக்கு இல்லையா? அதை விட்டுட்டு நீ தைரியமா எழுந்து நில். கலங்காதே. அப்போ இந்த மனத்தாபம் அப்படின்னாக்க, இத ஜுவரஹான்னா ஃபீவர்ன்னு சொல்லுவோம். இப்ப ரொம்ப ஒரு மனம் கலங்கிய நிலையில இந்த ஆங்ஸைட்டி லெவல் ரொம்ப அதிகமாயிடுத்துன்னா, ஒரு ஜுரம் வந்தா போல ஆயிடுது மனநிலை. அந்த ஒரு மனநிலையில இருந்து நீ எப்படி சுய தர்மத்தோடு நீ போராடுவ. அதனால நீ அதை விட்டுட்டு இதிலிருந்து இன்னும் மேலெழுந்து வா. அப்போ அ அத்தியாத்ம சேதசா அப்படின்னு ஒரு வார்த்தை இங்க சொல்லியிருக்கார். ஆன்மீக விழிப்புணர்வோடு நாம கர்மங்கள் செய்யணும். இப்ப இன்னைக்கு பார்த்தாக்க எனக்கு சோல் கான்ஷியஸ் இருக்கு. ரொம்ப உள்ள மகிழ்ச்சியா, ஆனந்தமா நான் இருக்கேன். என்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் நான் ஆன்மாவா நெனச்சு செய்றேன். நாளைக்கு பார்த்தாக்க நான் வந்து ரொம்ப டயர்டா இருக்கேன். இன்னைக்கு என்னால இந்த வேலைய செய்ய முடியாது. இன்னைக்கு நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். இன்னைக்கு நானு சமைக்கவே முடியாது. இந்த மாதிரி செய்யறது ஆன்மீக விழிப்புணர்வு இல்ல. அதனால அந்த அவேக்கன்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம் இத. அதுல இருந்து கொண்டு நீ எனக்கு கர்மங்களை அர்ப்பணி. இப்ப உதாரணத்திற்கு சில சமயத்துல நாம நினைப்போம், நம்ம இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நம்ம ஒரு வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு நினைப்போம். திடீர்னு விருந்தாளிங்க வரப்போறாங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அல்லது ஒரு பண்டிகைக்காக நம்ம இறைவனுக்கு நைவேத்தியத்திற்காக நெறைய பிரசாதம் செய்யணும் அப்படின்னு இருக்கும். அப்ப நம்மளுடைய உடல்நிலை, மனநிலை எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு, உற்சாகத்தோடு நம்ப கருமங்கள் செய்து, அந்த சமைக்கிற வேலையே இருக்கலாம். அதையும் செய்து இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். அப்போ இந்த விழிப்புணர்வு மனநிலை தான் ரொம்ப முக்கியம். அதுலயும் ஆன்மீக விழிப்புணர்வு. இப்ப நான் எனக்காக சமைக்கணும், எனக்காக கர்மங்கள் செய்யும் பொழுது, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு நான் சொல்ல முடியும். ஆனால் இறைவனுக்காக கர்மங்கள் செய்யும் பொழுது, இந்த ஒரு அப் டவுன் மனநிலை இருக்கு இல்லையா? அதிலிருந்து நாம ஈஸியாக வெளிவர முடியும். இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மமகாரத்த விட்டுட்டு நீ செஞ்சாக்க உனக்கு வெற்றி. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம். ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாரு. அவர் வந்து சிற்பக் கலையில ரொம்ப ஒரு வல்லமை பெற்றவர். ரொம்ப அழகா சிற்பங்கள செதுக்கிட்டு இருந்தாரு. அப்ப அவருக்கு திடீர்னு புரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு மரண காலம் வந்துடுத்து. இப்ப நானு உடலை விட வேண்டிய நேரம் வந்துடுத்து அப்படின்னு புரியும். அப்ப அவர் யோசிப்பார், இப்ப நான் போகக்கூடாது அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அவர் ஒரு யுக்தி பண்ணுவாரு. அவர மாதிரியே 10, 12 சிற்பங்கள ஒரே மாதிரி செதுக்குவாரு. அதுல எந்த வித்தியாசமும் இருக்காது. அவர் எப்படி இருக்காரோ அப்படியே சிற்பங்கள செதுக்குவார். அப்ப கொஞ்ச நேரத்துல செதுக்கிட்டு அவரும் உட்கார்ந்துருவாரு அந்த சிற்பங்களோட. கொஞ்ச நேரத்துல யமதூதர்கள் வருவாங்க. வந்து அவர கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க பாசக்கயிற போடும்போது 12 உருவம் ஒரே மாதிரி இருக்கிறத பார்த்து, அவங்க கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க. யார் மேல கயிற போடுறதுன்னு தெரியலையே அப்படின்னு. ரொம்ப நேரம் அவங்க யோசனை பண்ணிட்டு திரும்ப போயிடுவாங்க. அப்போ திரும்ப போன உடனே யமராஜன் கேட்பாரு, "ஏன் நீங்க திரும்பி வந்துட்டீங்கன்னு?" அப்ப அவர் சொல்வாரு, "இதுல யார் வந்து அந்த ஆர்டிஸ்ட்ன்னே எங்களுக்கு தெரியல. அதனால திரும்பி வந்துட்டோம்" அப்படின்னுவாரு. அப்ப யமராஜன் சொல்வார், "அவ்வளவுதானே நான் போய் கூட்டிட்டு வரேன்னு" அவர் கீழ வருவாரு. அவருக்கும் அ கன்ஃப்யூஷன் வந்துரும். அவருக்கும் புரியாது. அப்ப அவர் யோசிப்பார், மனிதர்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னாக்க, பாராட்ட விரும்புறவங்களா இருக்காங்க எல்லாரும். மமகாரம் நெறைய இருக்கிறதுனால, நான் செஞ்சேன்ற பாவம் இருக்கிறதுனால, பாராட்டணும்னு விருப்பப்படுவாங்க. அதனால அவர் என்ன சொல்வாரு, "இவ்வளவு அழகா இத்தன சிற்பங்கள ஒரே மாதிரி செஞ்ச யார் அந்த ஆர்டிஸ்ட்டு? நான் அவங்கள பார்க்கணும். மனதார பாராட்டுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்வாரு. உடனே அவர்ல "நான் தான் இத செஞ்சது" அப்படின்னு எழுந்து நின்னுடுவாரு. "அவ்வளவுதானே வாங்க உங்கள தான் நான் கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்வாரு. இது எத குறிக்கிறது அப்படின்னாக்க, அப்போ அவங்க அந்த நேரத்துல மமகாரத்த விட்டுட்டு இருந்தாக்க நிச்சயமா பொழைச்சிருக்க முடியும். ஆனா, அவங்களுடைய பலவீனமானது அவரை திரும்பவும் அந்த விஷயத்துல தோற்கடிச்சுடுது. அப்ப கட்டாயமாக நாம வெற்றி அடையணும் பல விஷயங்கள்ல வாழ்க்கையில அப்படின்னாக்க,
மமகாரத்தை விடணும். அப்புறமா நமக்கு அந்த பெயர், புகழ், பாராட்டுதலுக்காக இருக்க ஒரு ஏக்கம் இருக்கு இல்லையா மனிதனுக்கு? அது யாராக இருந்தாலும் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. மனதோட ஏதோ ஒரு ஓரத்துல, ஆஹா! நம்மள புகழ்ந்துட்டாங்க. இந்த ஒரு பாவமானது நமக்கு வெற்றி அடைய வைக்கிறதில்ல, அல்லது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வருத்தப்பட வைக்குது. அதனால அர்ஜுனனுக்கு பரமாத்மா, "இது 2த்தையும் விட்டுட்டு நீ போராடு" அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக, "ये मे मतमिदं नित्यम् अनुतिष्ठन्ति मानवाः ये मे मतमिदं नित्यम् अनुतिष्ठन्ति मानवाः श्रद्धावन्तो न सूयन्तो मुच्यन्ते तेभिः कर्मभिः श्रद्धावन्तो न सूयन्तो मुच्यन्ते तेभिः कर्मभिः." அடுத்ததா என்ன சொல்றாரு அப்படின்னா, அர்ஜுனா, பொதுவாக மனிதர்கள் ஏமே மதம் இதம், நான் சொல்லக்கூடிய இந்த போதனைகள எந்த மனிதன் ஸ்ரத்தையோடு, ஸ்ரத்தாவந்தோ, ஸ்ரத்தையோடும், அனசூயந்தோ, பொறாமை இல்லாமலும் முழுவதுமாக கடைபிடிக்கிறானோ, அல்லது நான் சொல்றத யார் செய்றாங்களோ, முச்சியந்தே தேபி கர்மபிகி, அனைத்து கர்ம பந்தங்களிலிருந்தும் அவன் விடுபட்டு விடுவான். ரொம்ப ஒரு ஒரு ஸ்டெப்பா அடுத்தடுத்த விஷயங்கள பரமாத்மா நமக்கு கூறிக்கிட்டே வர்றாருங்க. முதல்ல இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் ஒண்ணு, அதுக்கு முன்னாடி லோக சங்கிரகம்னு சொன்னாரு. யாரையும் நீங்க பலவந்தமாக ஆன்மீகத்துல போகணும்னு சொல்லக்கூடாது. திணிக்கக்கூடாது உங்களுடைய விஷயங்கள, அவங்கள பயமுறுத்தக்கூடாது இப்படி சொல்லிட்டு, எல்லா கர்மத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. நீங்க கர்மத்திலிருந்து, கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டுடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஈஸ்வர சர்வபூதானாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஸ்ரத்தாவந்தோன்னு சொல்லியிருக்கு. ஈஸ்வர சர்வபூதானாம் அப்படின்னாக்க, எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்காருன்னு அர்த்தம் இல்ல. இறைவனோடு நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ரத்தை எல்லாருடைய மனதிலயும் இருக்கு. அதனால தான் இங்க என்ன சொல்லியிருக்காரு? ஸ்ரத்தாவந்தோ ந சூயந்தோ. முழு ஸ்ரத்தையோட, மனதில இருக்கிற ஸ்ரத்தையோட, விஸ்வாசத்தோட, நம்பிக்கையோட, அப்ப ஸ்ரத்தைங்கிற ரூபத்துல தான் இறைவன் எல்லாருடைய இதயத்திலயும் இருக்கார். எனக்கு அவர்கிட்ட முழு நம்பிக்கை, முழு விசுவாசம், ஸ்ரத்தையும் இருக்கு. அவர் எனக்குள்ள இல்ல. ஆனா அவருடைய நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. அப்போ இந்த தேக உணர்வு இருக்கு இல்லையா? இந்த பாடி கான்ஷியஸ்லேருந்து விடுபட்டு, நாம கர்மங்களை செய்யும் பொழுது, கர்ம பந்தத்திலிருந்து நாம மெல்ல விடுபட்டுடலாம். அப்போ பரமாத்மா என் வழி, ஏமே மதமிதம், என் மத், என்னுடைய வழி அப்படின்னு சொல்றாரு. இறைவன் இவ்வளவு பணிவாக பேசணும்னு அவசியம் இல்ல. நான் சொல்லக்கூடிய கட்டளைய நீ கடைபிடின்னு சொல்லல. பொதுவாக பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள் கூட இது என்னுடைய கொள்கை, இத நீங்க கடைபிடிக்கணும், நம்ம சம்பிரதாயம் இது கொள்கைன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க இவ்வளவு உயர்ந்த பரமாத்மா, என்னுடைய கருத்து இது, இத நீங்க செஞ்சாக்க இதிலிருந்து விடுபடலாம். ரொம்ப அழகா பணிவோடு மனித ஆத்மாக்களுக்கு இந்த போதனைய தரார். இது என்னுடைய வழி, என் கருத்து அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, நமக்கு அத எப்படி மத்தவங்களுக்கு சொல்லணும்னு டைரக்ட்டா சொல்லிடுறார். நீங்க போயிட்டு யாருக்கும் திணிக்காதீங்க. இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லாதீங்க. இது இப்படி செஞ்சா நல்லது. இப்படி பரமாத்மா நமக்கு சொல்லியிருக்கார். அப்படின்னு சொல்லும் பொழுது, அவங்களுக்கும் அத செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் வரும். கால் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப என்ன ஒரு மெசேஜ் இறைவன் எல்லாருக்கும் தரார் அப்படின்னா, கர்மங்கள விடக்கூடாது. கர்ம கர்மங்களுக்கு கர்மம் நம்மளுடைய எதிரி இல்ல. அது சத்ருவும் இல்ல. கர்மம் நமக்கு பந்தத்த உருவாக்காது. அப்போ கர்மத்தோட நமக்கு இணைந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய நோக்கம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ நிச்சயமாக செயலுக்கான ஒரு விடுப்பு இறைவன் கொடுக்கிறார். மனித ஆத்மாக்களே, கர்மங்கள விடணும்னு நீங்க ஒருபொழுதும் நினைக்காதீங்க. அப்போ நாம சத்தியத்தை அறிந்த பிறகு, நான் யார்? பரமாத்மாவோடு நான் எப்படி யோகம் செய்யணும்? இந்த இந்த நாடகத்த பத்தி தெரிஞ்சுகிட்ட பிறகு, சத்தியத்தோட வழியில போகிறதுக்கான ஒரு கர்மங்களை தான் நாம் செய்யணுமே தவிர, கர்மங்களின் மூலமாக தான் நம்ம உயர்நிலையை அடைய முடியுமே தவிர, கர்மங்களை விட்டு விட்டு அல்ல. இதனால இது நம்ம தனி சிறப்பு அப்படிங்கிறத இத சொல்றார். ஏன்னா, சிறப்பு என்ன அப்படின்னாக்க, கர்ம யோகத்துல நாம் செயல்களை செய்வதற்கான ஒரு தனி சிறப்பு தான் இது.
சத்தியத்தை அறிந்த பிறகு நாம் பரமாத்மாவோடு இணைந்து செயல்படுவது மிகவும் சகஜமாகி விடுகிறது. ஓம் சாந்தி.